ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். தமிழ்நாடு அரசியல் கூட்டணிகள்ல புதிய டெவலப்மெண்ட் இருக்கு. பட் அதுக்கு முன்னால நம்ம புதுச்சேரி பத்தி பேச மாட்டேங்கிறோம் அப்படின்னு சில நண்பர்கள் வருத்தப்படுவாங்க. அதனால புதுச்சேரியில NDA ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு இடையில உண்டான தொகுதி உடன்பாட்டை. NR காங்கிரஸுக்கு 16 இடங்கள், பாரதிய ஜனதா கட்சிக்கு 14 தொகுதிகள் அப்படின்னு. 14ல 10 பாரதிய ஜனதா கட்சிக்கு, 2 அதிமுகவுக்கு, 2 அந்த மார்டின் மகனுடைய லட்சிய ஜனநாயக கட்சி அதுக்கு 2 தொகுதிகள் அப்படின்னு 14 தொகுதிகள் பாஜக கூட்டணிக்கு, NR காங்கிரஸுக்கு 16 தொகுதிகள் அப்படின்னு அங்க முடிவாயிடுச்சு சார். ரெண்டு கான்ஸ்டிட்யூன்சில ஃபைல் பண்ணிட்டாரு வழக்கம் போல. அவர் ரெண்டு கான்ஸ்டிட்யூன்சில ஃபைல் பண்ணிட்டாரு. கூட்டணி கட்சிகள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை. அது மட்டும் இல்ல, அது ஒண்ணு. இன்னொன்னு, 2 கான்ஸ்டிட்யூன்சில ஃபைல் பண்ணும் போதெல்லாம் நான் CM ஆயிருக்கேன் அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட் வேற இருக்கு. சரி, அந்த சென்டிமெண்ட் இருக்கு. கூட்டணி கட்சிகள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையான்னு ஒரு கேள்வி வருது. அவநம்பிக்கை. அங்க காங்கிரஸ் திமுக கூட்டணியிலையும் 14 VCK 1 CPI 1 அப்படின்னு அதுவும் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது அபிஷியலா இன்னும் வரல. CPM வந்து தனியா எல்லா இதுலயும் போட்டி கொடுக்கணும்னு சொல்லி, ஏன்னா அவங்களுக்கு இதுல ஒன்னும் சீட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. சீட்டு கொடுக்கல, அதனால அவங்க தனியாக இருக்கணும். சரி, அவங்கள்ட்ட என்ன, அவங்களுக்கு தனியாக நிற்பதில் தான் அவங்களுக்கு என்று விதிக்கப்பட்டது போல இருக்குது. ஏன் புதுச்சேரி மட்டும் சொல்றீங்களா, வேற எங்கேயும் சேர்த்து சொல்றீங்களா? இல்ல சார், நான் இப்போதைக்கு புதுச்சேரியை தான் சார் சொன்னேன். தமிழ்நாடு தொடர்பாக சொல்லல. பட் அது 98ல சார், 98ல எல்லாருக்கும் மக்களவை தேர்தலில் எல்லாருக்கும் கொடுத்தது போக ஒரு சீட்டு மீதி இருந்தது. அந்த ஒரு சீட்டை ஒதுக்குனாரு கலைஞர். சங்கரையா அங்க மாநில செயலாளர்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு சீட்டு இல்ல 2 சீட்டு வேணும்னு கேட்டாரு. திமுகவால கொடுக்க முடியல, எங்ககிட்ட 1 தான் இருக்கு, நீங்க இன்னொரு சீட்டை மூப்பனாரிடம் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள்னு சொன்னாரு. அது எங்க வேலை இல்லை, நீங்க தான் கூட்டணிக்கு தலைமை, நீங்க 2 கொடுக்க முடியுமா கொடுங்க, நாங்க வேற யார்ட்டையும் போய் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு கடைசியில அது டீல் ஒத்து வரலன்ன உடனே நாங்க தனியாக 2 சீட்டு நாங்க போட்டுக்கிறோம், மீதி 37 தொகுதிகள்லயும் உங்க கூட்டணியை ஆதரிக்கிறோம் அப்படின்னு மதுரையிலயும் இன்னொரு வட சென்னையிலயும் போட்டாங்க. அந்த மதுரை விதி இது சுப்பிரமணிய சாமியை MP ஆக்கி விட்டுடுச்சு இவங்க நின்றதுனால. ஊர் 2 கூட கூத்தாடிக்க கொண்டாட்டம். இப்போ அந்த மாதிரி முடிவுக்கு போவாங்களா இல்லையான்னு தெரியல தமிழ்நாட்டுல. அங்க புதுச்சேரியில அந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கிறாங்களா சார் தனியாக? அது தவிர தாவேகா புதுச்சேரியில தனியாக கண்டெஸ்ட் பண்ணுது. NDAக்குள்ள இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி இல்ல, அவங்க தனியாக கண்டெஸ்ட் பண்றாங்க. புதிதாக நேற்று உருவான ராம்தாஸ் VK சசிகலா கூட்டணி வந்து அவங்களும் புதுச்சேரியில ஃபுல்லா கேண்டிடேட் போடுறான்றாங்க. ஒரு காலத்துல முதலமைச்சர் ஆஸ்பிரேஷனோட பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது புதுச்சேரியில. இப்ப வந்து கூட்டணிக்குள்ளேயே 2 கூட்டணிகளுக்குள்ளேயே இடம் கொடுக்காம தனியாக ஒதுக்கி விடும் சூழலுக்கு வந்துருச்சு. அந்த சூழல் கிடைக்கலாம், ஒரு சீட் 2 சீட் கிடைக்கலாம். தனியாக போட்டிட்டா இல்ல தனியா போட்டிட்டு. இங்க வந்து பியூஷ் கோயல் இன்னைக்கு வருவாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சார். தமிழ்நாடு பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயலுடைய இன்றைய சென்னை பயணம் ரத்து அப்படின்னு இப்போ செய்தி போயிட்டு இருக்குது. ஆமா, ஏன்னா அன்புமணியும் இவரும் தினகரனும் அங்க இருக்காங்க. அவங்க என்ன இவர் அமித்ஷாவை பார்க்கல. அவர் அமித்ஷா வந்து த்ரூ ப்ராப்பர் சேனல் முதல்ல பியூஷ் கோயல், அதுக்கப்புறம் என்கிட்ட வாங்கன்னு சொல்லிடுவாரு. பியூஷ் கோயல் அங்கதான் இருக்கட்டும். இதை நான் ரொம்ப பெருசா நினைக்கலைங்க. அதாவது NDAயில் குழப்பம் அதெல்லாம் பேசுறாங்க. குழப்பம் 2 கூட்டணியிலையும் தான் இருக்கு. 2 கூட்டணியிலேயே குழப்பம் சரியா போயிருங்கிறது நிஜம்தான். 4 நாளைக்குள்ள நாங்க தொகுதி பங்கிட்டு முடிவு செய்வோம் அப்படின்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு. 4 நாள்ல முயற்சி பண்ணிடுவாங்க. பண்ணணுமே, எலெக்ஷன் இருக்கே, எப்படியும் பண்ணித்தானே தீரணும். இதெல்லாம் வந்து நெகோசியேஷன் பாயிண்ட் தான், நெகோசியேட்டிங்
ஃப்ரம் அ பாயிண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஆர் ஃப்ரம் அ பாயிண்ட் ஆஃப் வீக்னஸ், இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாம் கடைசியில் வந்து இதுக்கு லெவலுக்கு வந்துருவாங்க என் 2 கூட்டணியில. இல்ல அவரு அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்திச்சாச்சு. அவரை உடனடியாக சந்திக்கிறதுக்கு டெல்லிக்கு சென்னையில இருந்து மீதி 2 பேரும் போயிட்டாங்க. அமமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் போயிட்டாங்க. ஆனாலும் இவர் 4 நாள்ல ஃபைனலைஸ் ஆயிடும்னு இவர் ஏன் சொல்றாருன்னு நேத்து அவர் சொல்லும் போது இது தோன்றியது. ஆனா 4 நாள் கழிச்சுதான் இந்த பேச்சுவார்த்தையே நடக்கணுங்கிறதும் டிசைன்டு தான் அப்படிங்கிறது இப்பதான் தெரியுது. வேற ஏதோ பணிகள் அவங்களால உடனடியாக பார்க்க முடியாது, 4 நாள் ஆகும் அப்படிங்கிறதும் முன்கூட்டியே முடிவானதுதான் அப்படின்னு இப்பதான். ஐ திங்க் சோ. ஆமா. பியூஷ் கோயல் ப்ரோக்ராம் அதுக்கப்புறம் தான் கேன்சல் பண்றாரு. சமீப காலத்தில் மிக அதிகமாக பொன்னாடைகள் வாங்கிய அரசியல்வாதி பியூஷ் கோயலை தான். இப்போ இவருக்கு வந்து பியூஷ் கோயல் வந்து இவருக்கு பழனிசாமிக்கு பொன்னாடை பொறுத்துறாரு. இவருக்கு ஒரு பொன்னாடை தானே கிடைக்குது. ஆனா பியூஷ் கோயலுக்கு ஏடிஎம்கே, இது பாட்டாளி மக்கள் கட்சி, அன்புமணி, ஏடிஎம்கேலயே ஒரு 3-4 பேர். ஆமா. அடுத்து அமமுக, அமித்ஷா வந்தாலும் அத்தனை பொன்னாடு கிடைக்கும். ஆனா அமித்ஷாவோட அதிகமா வந்தவர் பியூஷ் கோயல். அதனால அதிகமாக பொன்னாடை பொறுத்த பெற்றவர் அப்படின்னு ஒரு பெருமை. அதுக்கப்புறம் சார் நேற்று இரவு பி.கே. சசிகலா ராமதாஸ் கூட்டணியும் இறுதியா இருக்குது. அவங்க வந்து 200 தொகுதிகளில் போட்டியிடுகிறோம், துரோகிகளை வீழ்த்துவதுதான் அவங்களுடைய நோக்கம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க. என்டிஏ ஓட்டத்தான் பிரிப்பாங்க. ஏன்னா அவங்க பிரச்சாரமே அன்புமணிக்கு எதிராகவும் எடப்பாடிக்கு எதிராகவும் தான் இருக்கும். அதனால என்டிஏ ஓட்டத்தான் பெரும்பாலும் பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது அப்படின்னு என்டிஏ கருதுவதற்கு இடம் இருக்கா சார்? இவங்க அப்படி நினைக்கலாம். சில தொகுதிகளில் வந்து பாதிப்பு இருக்கும். போன தடவை அமமுக வந்து ஏடிஎம்கே வின்னிங் சான்ஸ் வந்து பறிச்சாங்கல்ல, அவங்க கேண்டிடேட் ஃபீல்டு பண்ணி. அது மாதிரி இவங்க எல்லாம் சில தொகுதிகள் வந்து நிச்சயம் பாதிப்பு இருக்கும். இப்ப சில பேர் நினைக்கிறாங்க அமமுக வந்து இவங்களோட தான் இருக்கு, அதனால சசிகலா என்ன இம்பாக்ட் பண்ண முடியும்னு. தினகரன் வாஸ் அ சிம்பல், முக்குலத்தோர்களோட அதிருப்திக்கான ஒரு சிம்பலா இருந்தாரு. இன்னைக்கு அந்த சசிகலா தான். ஆமா, பார்த்தாங்க. இன்னைக்கு சசிகலா தான் அந்த சிம்பல். சசிகலா ஹெர்செல்ஃப் இஸ் a சிம்பல். முக்குலத்தோருக்கு இவர் மேல, பழனிசாமி மேல ரொம்ப பெரிய அதிருப்தி இருக்கு. அந்த அதிருப்தியில ரொம்ப நியாயம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் ஏற்கனவே பலதும் சொல்லியிருக்கேன். ஊழியட ஒதுக்கீடுங்கிறது முக்குலத்தோருக்கும் கொடுக்கக்கூடாது, வன்னியரும் கொடுக்கக்கூடாது. இவங்க 2 பேருக்கும். இந்த ஒட்டர், வண்ணார், நாவிதர் இந்த மாதிரி அதிக வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு வந்துதான் அந்த உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும். அதனால அது பண்ணது தப்பு. அந்த கோபம் இவங்களுக்கு பெர்மனண்டா இருக்கத்தான் செய்யும். அதனால இவங்க முக்குலத்தூர் வாக்குகளை பிரிக்கிற வேலையை சசிகலா வேட்பாளர்கள் செய்வாங்க. அது அதிமுகவுக்கு, என்டிஏக்கு தென் மாவட்டங்கள்லயும் டெல்டா மாவட்டத்திலையும் குறைந்தபட்ச பாதிப்பையாவது கண்டிப்பாக உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே ரோல வந்து வட மாவட்டங்கள்ல டாக்டர் ராமதாஸ் சேருவாரா? ஆமா. இல்ல அந்த அபிஷியல் பிஎம்கேன்னு ஒரு அன்புமணிக்கு தான் அந்த செல்வாக்கு மக்கள் மத்தியில போகுமா? இல்ல, கட்சி வந்து அன்புமணி பின்னாடி இருக்கு. வன்னியர்கள்ல வந்து ஒரு குறிப்பிடத்தக்க அளவு மக்கள் வந்து ராமதாஸ் ஐயா தங்களுக்கு செஞ்ச சேவை தான் பெரிய சேவை. ராமதாஸ் ஐயா மேலதான் அவங்களுக்கு வந்து பாசமும் பற்று இருக்கு. அது உண்மையும் கூட. வன்னியர்களுக்குன்னு சொல்லிட்டு பெரும் போராட்டங்களை முன்னெடுத்து நடத்துறது ராமதாஸ் ஐயா தான். அதனால அவங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்கு. அதனால வந்து கட்சிங்கிறது நிர்வாகத்தில் உள்ளவங்க எல்லாருமே இன்னைக்கு அன்புமணி கூட தான் இருக்காங்க. ஆனா வன்னியர் ஓட்டு பெரியும், அதுல சந்தேகம் கிடையாது. அது வட மாநிலத்தில் மட்டும் இல்லை, டெல்டா பகுதியிலையும் சில ஏரியாஸ்ல வந்து வன்னியர்கள் வந்து அப்ரிஷியபிள் லெவல்ல இருக்காங்க. ஆமா, எடப்பாடி கான்ஸ்டிட்யூன்சிலயும் இருக்காங்களே. அது வந்து வெற்றி பெற மாட்டார்கள், வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இவங்க இந்த கூட்டணிக்கு இல்ல அப்படிங்கிற உணர்வு வந்து மக்களை அவர்களுக்கு வாக்களிப்பதிலிருந்து தவிர்க்க செய்யுமா? இல்ல நியூட்ரல் ஓட்டர்ஸ் யாரும் இவங்களுக்கு போட மாட்டாங்க. அதாவது ஒவ்வொருத்தர் இப்ப ஏறக்குறைய 23% சொல்லலாம். டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். 46% அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு 20-24% வந்து மற்ற கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல. 46, 24, 70. இன்னொரு 5% சேர்த்தே வச்சுங்க, 75னா 25% வாக்காளர்கள் வந்து நியூட்ரல் ஓட்டர்ஸ், எந்த கட்சி சார்பும் இல்லாதவங்க. அந்தந்த நேரத்தில் அவங்க எது தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்களோ, எந்த கூட்டணி, அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க.
அப்படிப்பட்ட ஒரு மக்கள் தொகை இங்க இருக்கதான் செய்யுது. அவங்க நிச்சயமா வந்து ராமதாஸ் ஐயா இவங்க சசிகலா அம்மையாருடைய கூட்டணி ஓட்டு போட மாட்டாங்க, ஜெயிக்கவே மாட்டாங்க. என் ஓட்டு வீணாக கூடாதுன்னு பார்ப்பாங்க நிச்சயமா. ஆனா அந்த 25%ல ஒவ்வொரு தரமும் அவங்களுடைய ஸ்விங் வந்து மாறும். இந்த தரம் இதுல 21 இருந்ததை விட திமுகவுக்கு இருந்ததை விட அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் உடைய சப்போர்ட் திமுக கூட்டணி இந்த தடவை அதிகமா இருக்கும். ஏன்னா இந்த 5 ஆண்டுல அவங்க செய்த செயல்கள், சாதித்த செயல்கள்னு சொல்லலாம். டிஎம்கே அதெல்லாம் மனசுல வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு தான் ஜாஸ்தியா இருக்கும். அவங்களுக்கு கெயின் அது பெர்ஃபார்மன்ஸ்னால கிடைத்த கெயின். அந்த இயல்பான கட்சி அஃபிலியேஷன்ல இருக்கக்கூடிய வாக்குகளை தவிர்த்து அந்த ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ்ல ஒரு பெரும் பகுதி வந்து ஆதரவாக மாறி இருக்கு. ஒரு சீசன்ல 2009 தான் ஃபாலுக்கு ஆரம்பம்னு நினைக்கிறேன் டாக்டர் ராமதாஸுக்கு. அது வரைக்கும் அவர் எங்க இருக்கிறாரோ அதுதான் வெற்றி பெறும் கூட்டணிங்கிற மாதிரி ஒரு இமேஜ் பில்ட் பண்ணி வச்சிருந்தாரு. ரொம்ப தவிர்க்க முடியாத தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக ஒரு இமேஜ் இருந்தது. வி.கே. சசிகலாவும் நேரடியாக அரசியலுக்குள்ள இல்லைன்னாலும் ஜெயலலிதாவுடைய பின்புலம் அவங்க தான் அப்படிங்கிறதுனால அவங்களும் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தாங்க. பட் திடுதிப்புன்னு 2 பேரும் அனைவராலும் ஒதுக்கக்கூடிய நபர்களாக போனதுக்கு என்ன பின்னணி சார்? அது என்ன செய்தியை இங்க சொல்லுது? பிஜேபி மாதிரி ஒரு பார்ட்டி உள்ளுக்குள்ள வளர்ந்து வருகிறது அப்படிங்கிறத இது காட்டுதா எப்படி சார்? அவர்களுக்கு அவர்களுடைய குடும்பமோ அவர்களுடைய கட்சியோ இழைத்த துரோகம். அதனாலதான் அவங்க வந்து தேவர் 2 பெர்சன் நான்கிட்டார். ஆனா அவங்க நினைக்கிற அளவுக்கு டாக்டர் அன்புமணி நினைக்கிற அளவுக்கு ராமதாஸ் வீக்கா போகல, பழனிசாமி நினைக்கிற அளவுக்கு சசிகலா வந்து ஒண்ணுமில்லாதவங்களா போகல. அதுதான் உண்மை. இது திமுகவுக்கு தான் ஃபேவரபிளாக போகும் இவங்க போட்டியிடுவது அப்படிங்கிற பார்வை எப்படி சார்? பார்வையை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது உண்மைதாங்க. ஏன்னா ஏற்கனவே சொன்னேன், ராமதாஸ் ஐயா போட்டியிடும் போது அநேகமா அன்புமணி பார்ட்டிக்கு என்னென்ன இடம் கொடுக்குறாங்க அங்கதான் அவர் கான்சென்ட்ரேட் பண்ண போறாரு. தனக்கு என்ன வலிமைன்னு காண்பிக்கணும்னு சொல்லி பார்ப்பாரு. அப்ப அங்க வந்து வன்னியர் ஓட்டு வந்து பிரியும். அப்ப அது யாருக்கு சாதகமா போகும்? அன்புமணிக்கு போக வேண்டிய வாக்குகள் வந்து பெருமளவு வாக்குகள் வந்து ராமதாஸ் ஐயா பார்ட்டிக்கு வந்து விழும். அப்ப அதுல பாதிக்கப்பட போறது யாரு? என்டிஏ கூட்டணி தான். அதே மாதிரிதான் இந்த பக்கம் தென் தமிழகத்துல வந்து சசிகலா பார்ட்டிக்கு வந்து ஓட்டு போடுறது யார் போட போறாங்க? முக்குளத்தூர்ல ஏடிஎம்கேனால் நாங்கள் பாதிக்கப்பட்டு நினைக்கிற முக்குளத்தூர் போட போறாங்க. அதாவது ஏடிஎம்கேல இதுவரைக்கும் இருந்த, இப்பொழுது நாங்கள் பாதிக்கப்பட்டு என்று நினைக்கின்ற முக்குளத்தூர் வந்து ஓட்டு போட போறாங்க பெரும்பாலும். அது வந்து என்டிஏ கூட்டணி தான் பாதிக்கும். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான வாக்குகள் அப்படின்னு இருக்கக்கூடிய வாக்குகள் தான் வந்து அவங்களுக்கும் போகுது. அப்படின்னா அது இயல்பாக திமுகவுக்கு தானே வரணும். அது திமுகவுக்கு வராம ராமதாஸுக்கோ சசிகலாவுக்கோ போகுது இல்ல. அப்போ அதனுடைய ஸ்கோப் என்ன? இல்ல, அதாவது சசிகலா இல்லை என்றால் அந்த வாக்குகள் திமுகவுக்கு வந்திருக்காது. அந்த வாக்குகள் வந்து எடப்பாடிக்கு தான் போயிருக்கும், இரட்டை இலைக்கு தான் போயிருக்கும். அந்த இரட்டை இலைக்கு போக வேண்டிய வாக்குகள், போயிருக்க வேண்டிய வாக்குகள் இன்னைக்கு சசிகலா பக்கம் வரும்போது அது திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிக்கிறது. திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிக்குது. அது ஒரு பார்வை, நீங்க சொல்றது ஒரு பார்வை சார். இன்னொன்னு, எந்த காரணத்தை கொண்டும் அந்த உள் ஒதுக்கீடு காரணமாக எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்களிப்பது இல்லைன்னு இருக்கக்கூடியவங்க நார்மலா திமுகவுக்கே போட்டுடலாம்னு முடிவுல இருப்பாங்கல்ல. அவங்க இப்போ வந்து சசிகலாவை ஆதரிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து அந்த வாக்குகளை பிரிக்கிறாங்க. நீங்க நியூட்ரல் ஓட்டர்ஸ் பத்தி பேசுறீங்க சார். நான் இரட்டை இலைக்குத்தான் போடுவேன்னு இருக்கிற வாக்காளர்கள், ஆமா, இதுக்கு உதயசூரியனுக்கு தான் போடுவேங்க இருக்கிற வாக்காளர்கள் அப்படி இருக்காங்க. நம்ம சொன்னோம் 23% அது 20-25 ஆகலாம், 21-26 ஆகலாம். அந்த 23 ஏறக்குறைய 46% வந்து இந்த 2 கட்சிகளுக்கு இருக்கு. அதுல இரட்டை இலையின் தீவிர ஆதரவாளர்களாக இருந்தவர்கள் உதயசூரியனுக்கு போட மாட்டாங்க சார், போட மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க எல்லாம் இந்த பக்கம் வருவாங்க. இன்னைக்கு நம்ம 2 பேரும் பேசுற பேச்சை பார்த்தா நீங்க தப்பிச்சிட்டீங்க, நீங்க ரொம்ப நியூட்ரலான ஆளு அப்படின்னு சொல்லி எல்லாம் நான் தான் திமுக ஆதரவாளர் நினைக்க போறாங்க. ஆனா உண்மை ஆனா நான் உண்மையை பேசுறேன், கள நிலவரத்தை பேசுறேன், அவ்வளவுதான்.
சார் அது தற்செயலாக வந்தது சார். கேள்வியை நான் அந்த கேள்வியை கேட்டு நீங்க இந்த பதில் சொல்லியிருந்தீங்கன்னா அப்படி நிலைமை தலைகீழாக மாறிடும். இப்ப அடுத்தது வட மாவட்டங்கள்ல கேட்கும் போது அது ஒருவேளை மாறிடும். வட மாவட்டங்கள்ல அன்புமணி அதை கேம்பெயினா எடுப்பார்ல சார், எனக்கு போடாத ஓட்டு அப்பாவு மேல உங்களுக்கு பற்று இருந்தாலும் நீங்க இந்த தேர்தலில் போடாதீங்க, இப்ப நீங்க அவருக்கு போடுற ஓட்டு வந்து திமுகவுக்கு போடுற ஓட்டாக மாறிடும் அப்படின்னு ஒரு கேம்பெயின் அவர் எடுப்பார்ல. அவர் பண்ணு. அது மட்டும் இல்ல, அப்பாவுக்கு போடுற ஓட்டே கிடையாது, அப்பாவை தப்பா வழி நடத்துறாங்களே அவங்களுக்கு போடுற ஓட்டு அப்படின்னு சொல்லுவாரு, எல்லாம் சொல்லுவாரு. ஆனா the emotional appeal of Dr. Ramadas on the Vannias is very deep. அதுல சந்தேகமே கிடையாது. அது போக இந்த 5 முனை போட்டின்னு வருது இல்ல சார், அந்த 5 முனை போட்டியில உண்மையிலேயே அது என்டிஏவுக்கும் எதிரான போட்டியாக இருக்குமா அந்த கட்சிகள்? திமுக 5வது முனை வந்து என்டிஏக்கு எதிராக தான் வந்திருக்கு. 5வது முனை சரி, ஒரு 200 தொகுதிகள்ல கேண்டிடேட் போடுறதுன்னு அவங்க ஆளுக்கு 100ன்னு சொல்றாங்கல்ல, அவங்க விடுகின்ற 34 யாரோட இது? நமக்கு இப்ப எப்படி சார் தெரியும்? ஃபீல்டு பண்ணதுக்கு அப்புறம் தானே தெரியும். அதுல ஏதாவது கம்யூனிகேஷன் இருக்கா? இருக்கலாம். என்டிஏல ஒரு 30 தொகுதியில பார்த்ததுக்கு அப்புறம் தெரியும். தொகுதியில பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். அதான் என்டிஏல 30 சீட் வாங்குற ஒரு கட்சிக்கு போட்டியிடக்கூடிய தொகுதிகள்ல நாங்க கேண்டிடேட் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதிமுகவுக்கு எதிரான வேலைகளை மட்டும் செய்யுதுன்னா, அந்த கூட்டணியாக இருந்தாலும் சரி, தவேகாவாக இருந்தாலும் சரி, நாம் தமிழராக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே பிஜேபி போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் ஒரு மாதிரி டம்மி கேண்டிடேட் போட்டு அதிமுகவை மட்டும் கடுமையாக எதிர்க்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கா? இருக்கலாம். ஏன்னா பிஜேபி கடைசியில் அப்படி ஒரு ஒப்பந்தத்துக்கு கூட வரலாம். சரி, நீங்க தனியா தான் போயிட்டீங்க, எங்களை விட்டுருங்க, மற்றவங்க அட்ராக்டோட நிப்பாட்டிங்க, உங்களுக்கு எடப்பாடி மேல தானே கோவம், அன்புமணி மேல தானே கோவம், அங்க மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். பாலிடிக்ஸ் மேக்ஸ் ஸ்ட்ரேஞ்ச் பெட் ஃபெலோஸ். அதுக்கு சரியான தமிழ் சார். அரசியல்ல வினோதமான கூட்டணிகள் உருவாகும் அர்த்தமா? ஒரு அணிக்குள்ள இருந்துகிட்டே அந்த அணிக்கு எதிராக இருப்பவர்களோட ஒரு நல்ல உறவையும் வைத்திருக்க முடியும். அதுல தன் தலையை மட்டும் வச்சிருக்க முடியும். இதுல வந்து வெஸ்ட் பெங்கால் வந்து ஹவுரால உள்ள ஒரு அசம்பிளி கான்ஸ்டிட்யூன்சில வந்து ஒரு காங்கிரஸ் தலைவர்கள் ஒருவர் அவர் வந்து போட்டி போடுவார். அவர் வந்து ஜோதி பாசுவுக்கு தனிப்பட்ட முறையில் நெருங்கிய நண்பர், அதுக்கு ஒரு ரொம்ப கண்ணியமான அரசியல்வாதி. அவருக்கு எதிராக சிபிஎம் வந்து ஜோதி பாசு நிப்பாட்டினதே கிடையாது. இந்த ரெவல்யூஷனரி ஃபார்வர்ட் பிளாக்னு ஒரு கட்சி ஒன்று இருந்துச்சு, அந்த கட்சிக்கு வந்து ஒரு 2-3 சீட்டு கொடுப்பாரு, அதுல ஒரு சீட்டு இவங்களுக்கு கொடுப்பாரு. ரொம்ப ஈஸியா வந்து காங்கிரஸ் கேண்டிடேட் ஜெயிச்சுட்டு வந்துருவார். நான் இதுல ஹவுரால வந்து டிஎம்ஆ இருந்தேன், அந்நேரம் நான் பார்த்துருக்கேன். அவருக்கு அந்த காங்கிரஸ் இவர் வந்து தலைவர் வந்து ரொம்ப இனிமையான ஒரு தலைவர். பகல்ல வந்து அவர் பார்த்தா ஆஃபீஸ்க்கு வரும்போது அந்த காங்கிரஸுடைய தாட்பாச்சி வேஷ்டி, பெங்காலி எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்க பாரம்பரிய உடை, அது மாதிரி உடுத்திட்டு வந்து தன்னுடைய கட்சியோட டிமாண்ட்ஸ் எல்லாம் வைப்பாரு. ஈவினிங் வந்து நான் ஒரு டீக்கு கூப்பிட்டேன்னா, 7 மணிக்கு மேல டீ கூப்பிட்டேன்னா, அல்லது 7 மணிக்கு மேல அவர் என்னைய டீ கூப்பிட்டா, டீ சாப்பிட போன இடத்துல ஜீன்ஸ் பேண்ட் போட்டு உட்காந்துட்டு இருப்பார். வெரி மாடர்ன் மேன். அண்ட் இவர் கூட ஜோதிபாபு வந்து ஜோதிபாபு என்று அழைக்கின்ற மிகச்சில நபர்களில் அவரும் ஒருவர். அவ்வளவு ரொம்ப இதை வந்து உரிமையா வந்து கூப்பிடுவார். அதனால எல்லா கட்சியிலுமே இந்த இது உண்டு, இந்த அமைப்புகள் உண்டு, தங்களுக்கு தேவையானவர்களுக்கு எதிராக வந்து வீக் கேண்டிடேட்ஸை போடுறதுங்கிறது. இப்ப அவர் வந்து ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு அதை செஞ்சார், தனிப்பட்ட தன்னுடைய நண்பருக்காக ஜோதிபாபு செஞ்சாரு. அதுல வந்து சிபிஎம்க்கு ஒரு ஆதாயமும் இருந்தது. காங்கிரஸ்ட வந்து முக்கியமான விஷயங்களை வந்து சிபிஎம் பேச வேண்டியிருக்குன்னா, நேஷனல் இஷ்யூ, ஜோதிபாபு வந்து இவர் தான் முதல்ல கூப்பிடுவார், கோ அண்ட் கம்யூனிகேட். அந்த நட்பின் காரணமாக இவர் போவார். அப்போ ஜோதிபாபு தன்னுடைய கட்சிக்கு துரோகம் செய்யல, தன்னுடைய நண்பருக்கு உதவி செஞ்சாரு, தன்னுடைய கட்சிக்கு இவங்க காங்கிரஸ்க்குள்ள உள்ள உறவையும் பலப்படுத்திக்கிட்டார். எக்ஸ்ட்ரீம்லி டீசென்ட் பட் வெரி டெக்ஸ்டரஸ் பாலிட்டிஷியன் ஜோதிபாசு. ஆனா இங்க வந்து பிஜேபி வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு டீசென்சி, நேர்மை, நீதி இதெல்லாம் கிடையாது. இவங்க என்ன செய்வாங்க, அவங்களெல்லாம் எப்படி வேணாலும் நாசப்படுத்துங்க, எங்கிட்ட தலையிடாம இருந்துங்க, அவ்வளவுதான், அப்படி பேசுறதுக்கு ரெடியா இருப்பாங்க. இப்ப இதனுடைய இன்னொரு வடிவம் ஒண்ணு நடக்குது சார். கேரளால பினராயி விஜயன் கடுமையாக வருத்தப்பட்டு பேசியிருக்கிறாரு. 3 சீனியர் லீடர்ஸ், சிபிஎம் லீடர்ஸ் வந்து கட்சியிலிருந்து வெளியில போய் இண்டிபெண்டா நிக்கிறாங்க. காங்கிரஸ் அந்த 3 பேரையுமே சப்போர்ட் பண்ணுது, 3 தொகுதியிலையும் 3 பேரையும் சப்போர்ட் பண்ணுது. வெரி ரெஸ்பெக்டபிள் லீடர்ஸ் ஆஃப் சிபிஐஎம் இன் தி பாஸ்ட் அப்படிங்கிறது பினராயி விஜயனுடைய ஸ்டேட்மெண்ட்டே கூட.
ஒரு பார்ட்டி ஒரு டிசிஷன் எடுக்குது, 75 வயசுக்கு மேல கண்டெஸ்ட் பண்ண வேண்டாம்னு ஒரு டிசிஷன் எடுத்திருக்குது. 1-2 பேருக்கு எக்ஸம்ஷன் கொடுக்குது, உங்களுக்கு கொடுக்கல. யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் த டிசிஷன் ஆஃப் தி பார்ட்டி. நீங்க போய் இந்த மாதிரி செய்யறது ரொம்ப கஷ்டம், மன கஷ்டத்தை ஏற்படுத்துது, உங்களுடைய இவ்வளவு நாள் அரசியல் வாழ்க்கையை அது காலி பண்ணுது அப்படின்னு நேற்று மனம் வந்து போய் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. சரி, சிபிஎம் குழப்பத்தை வந்து காங்கிரஸ் பயன்படுத்தும், அதுல காங்கிரஸ் பக்கம் என்ன தப்பு இருக்கு? அதுதான் அரசியல். இங்க அவங்க வந்து யூடிஎஃப்க்குள்ள போகல, இண்டிபெண்டா நின்று யூடிஎஃப் சப்போர்ட் பண்ணுது. அந்த மாதிரி எல்லாம் இங்க புதுச்சேரியில நடக்கும், புரிந்து கொள்ளலாம். தமிழ்நாட்டுல அந்த மாதிரி வருமாங்கிறது தெரியல. இப்ப திமுகவுக்கு ஃபேவரபிளா இருக்குன்னா சசிகலாவையும் ராமதாஸையும் திமுக எங்கேயாவது 1-2 தொகுதிகள்ல ஜி.கே. மணி கண்டெஸ்ட் பண்ற தொகுதியில கண்டும் காணாமலும் இருக்க வேண்டியது அவசியமா? அவசியமாகலாம், அப்படி கண்டும் காணாமலும் இருக்கலாம். இந்த புதுச்சேரியில வந்து ஒரு ரிசர்ச் பண்றீங்கன்னு வைங்க, ஒவ்வொரு கான்ஸ்டியூன்சிலையும் கண்டெஸ்ட் பண்ண எம்எல்ஏஸை பத்தி ரிசர்ச் பண்ணிருந்தீங்கன்னா பல எம்எல்ஏஸ் வந்து ஒரே ஆள் 4 கட்சியிலே இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி உண்மை வெளியாகும். இதை விட கேவலமான அரசியல் எங்கேயுமே இருக்க முடியாது. காங்கிரஸ்ல இருந்திருப்பாரு, பிஜேபியில இருந்திருப்பாரு, டிஎம்கேல இருந்திருப்பாரு, ஏடிஎம்கேல இருந்திருப்பாரு. அவருக்கு தனிப்பட்ட முறையில அங்க ஒரு மொத்தமே 6000 ஓட்டு தானுங்க ஆவரேஜா. 6000 ஓட்டுல இவருக்கு ஒரு 1500 ஓட்டு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு இருக்கும். அந்த 1500 வச்சுக்கிட்டு ஏன் 1500 கூட நீங்க வந்து ஒரு 2000 சேர்த்தீங்கன்னா நான் ஜெயிச்சிருவேன், யார் 2000 சேர்த்து வர்றாங்களோ அவங்க கூட சேர்ந்துருவாரு. புதுச்சேரியை பத்தி எனக்கு கொஞ்சம் கூட இந்த அரசியல் நேர்மைன்னு பேசுறதுக்கு ஒரு மாநிலத்துக்கே அருகதை இல்லைன்னா அது புதுச்சேரி மாநிலத்துக்கு தான். அவங்க உள்ள பாலிட்டிஷியன்ஸ் அப்படிப்பட்ட பாலிட்டிஷியன்ஸ். நான் வந்து பள்ளியில படிக்கிற காலத்துல பள்ளியில கடைசி 10th 11th தான் நினைக்கிறேன் சார், அவர்ல ராமச்சந்திரன், டி ராமச்சந்திரன், ஏ ராமசாமி அந்த மாதிரி சீஃப் மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க. முதல் முறையாக இந்த கட்சியில இருந்து அந்த பக்கம் போறது இந்த பக்கம் வர்றது, அந்த ஆயாராம் காயாராம்ங்கிறது அந்த பேர்லாம் எங்கேயோ நடந்ததுல இருந்து வருது. பட் அந்த மாதிரி ஒரு விஷயத்த முதல் செய்தியாக அனுபவமாக நான் பார்த்தது புதுச்சேரியில தான். புதுச்சேரி செய்திகளாகத்தான் நான் அறிஞ்சிருக்கிறேன். 52ல இங்கே பிறக்கிறதுக்கு முன்னாலேயே இங்க நடந்திருக்குது, முதல் எலெக்ஷன்லயே தமிழ்நாட்டுல நடந்திருக்குது, அதெல்லாம் வேற. பட் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு முதல் செய்தியாக அறிஞ்சது புதுச்சேரியில தான். ஏடிஎம்கே அப்போ அதுதான் யோசிச்சு பார்த்தேன், இன்னைக்கு காலையில தான் நினைச்சு பார்த்தேன். 2 சீட்டு அதிமுகவுக்கு பிஜேபி ரங்கசாமிகிட்ட நெகோசியேட் பண்ணி அவங்க வாங்கின 14ல 2 சீட்டு அதிமுகவுக்கு கொடுக்குறாங்க. நான் சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சியில ராமசாமி ஏடிஎம்கே சீஃப் மினிஸ்டராக இருந்தாருன்னு நினைக்கிறேன். முதல் எலெக்ஷன் அதிமுக வந்து முதல்ல எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணும்போது இருந்தாரு. குறுகிய காலம் தான் இருந்தாருன்னு நினைக்கிறேன். அதுலதான் இந்த பிரச்சனை எல்லாம் வந்தது. ஆட்சியில இருந்த கட்சியாக இருந்த ஒரு கட்சிக்கு 2 சீட் வாங்கி கொடுக்கிற கட்சியாக புதுச்சேரியில பாஜக வந்துருச்சு. இத தமிழ்நாட்டுல அனுமதிச்சிடாதீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன அக்கறை, எங்கள் மேல உங்களுக்கு என்ன அக்கறை அப்படின்னு கேக்குறாங்க. புதுச்சேரியில 14 சீட்டோட சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னு அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. பிஜேபி அங்க 3 நாமினேட்டட் எம்எல்ஏஸ் இருக்காங்க. அவங்க கொஞ்சம் முந்தியெல்லாம் நாமினேட்டட் எம்எல்ஏஸ் வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எல்லாம் வந்து இந்த பொது வாழ்வில் நல்ல பேரோட இருக்கிறவங்க, இந்த பழைய வைஸ் சான்சலர், இது மாதிரிப்பட்ட ப்ரொஃபஸர், இது மாதிரிப்பட்ட ஆட்கள் வந்து கொண்டு வருவாங்க. இவங்க வந்து சிவிஎம் கன்சல்ட் பண்ணாம பேதி வந்து மிஸ்ஸஸ் பேதி வந்து கவர்னர், லெப்டினன்ட் கவர்னர் இருந்தவங்க நாமினேட் பண்ணாங்க. 3 பேருமே கட்சிக்காரன். அதுல ஒருத்தர் இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்ட்லி எலெக்ஷன்ல நின்று தோத்தவர். அது போக ஓட்டிங் ரைட்டும் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னால வரைக்கும் ஓட்டிங் ரைட் இல்லாம வச்சிருந்தாங்க. அது வந்து நாமினேட்டட் எம்எல்ஏஸ வந்து மெஜாரிட்டி பாக்குறதுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு மரபை வச்சிருந்தாங்க. இவங்க மரபை எல்லாம் உடைச்சு அவங்களுக்கு ஓட்டிங் ரைட் உண்டுன்னு கோர்ட்ல போய் கேஸ் போட்டு கோர்ட்ல போய் ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சாரி, ஜட்ஜ்மெண்ட் பெற்றுவிட்டு வந்தார்கள். வாங்கிட்டு வந்தாங்கன்னா வேற மாதிரி சொல்லிட போறாங்க. அவமதிப்பு வழக்கெல்லாம் தாங்குற அளவுக்கு நமக்கு வலிமை இல்லை சார். பெற்றார்கள் கூட சொல்லாதீங்க, ஜட்ஜ்மெண்ட் கிடைத்தது, ஜட்ஜ்மெண்ட் கிடைத்தது. ரைட் சார், கோர்ட்ஸ் கரெக்டட் சார். அது பிஜேபியை ஃபேவர் பண்ற மாதிரி ஒரு டோன் அதுக்குள்ள இந்த 5 முனைகளும் பிஜேபியை பாதிக்காத முனைகளாக, அதாவது 4 முனை திமுக கூட்டணி எல்லாம் சீரியஸா அதை ஃபைட் பண்ணோம். மீறி கண்டஸ்டன்ட் எல்லாமே பிஜேபியை சாஃப்டா ஹேண்டில் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குதோங்கிற ஒரு சந்தேகம் வருது.
அது எப்படிங்கிறது தெரியல. அது தவிர நேற்று ஒரு முக்கியமான விவாத பொருளாக இருந்தது சார். டெல்லியில போய் எல்லா விஷயங்களையும் டிசைட் பண்றத டெல்லி முடிவுக்கு கட்டுப்படுது அதிமுக முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து நேற்று ஒரு கடிதம் மூலமாக அதை சொல்லியிருந்தாரு. அதுக்கு எடப்பாடி பழனிசாமியும் நீங்க டெல்லியில போய் பல விஷயங்களுக்கு காத்திருக்கு இல்லையா அப்படின்னு பதில் கேட்கிறாரு. இது சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி தொடர்பாக இங்கு நடக்கக்கூடியதை முதலமைச்சர் கோட் பண்றாரு. இது யானைக்கு ஆடுறோம்னா குதிரைக்கு குர்றோம்ங்கிற மாதிரி அவர் வந்து அங்க உள்ள அமைச்சரவையில பங்கு கேட்பதற்காக கலைஞர் போய் அங்கு காத்திருந்ததை வந்து அவர் கோட் பண்றாரு. ரெண்டும் அடிப்படையிலேயே தன்மையில வேறுபட்டது. பட் அவரு அப்படிதான் யானைக்கு ஆடுறோம்னா குதிரைக்கு குர்றோம்ங்கிற மாதிரி தான் அவர் பதில் சொல்றாரு. அந்த செய்தியை இந்த டீப் அனாலிசிஸ்லாம் நீங்க பண்ணுவீங்க, நான் பண்ணுவேன். கலைஞர் எதுக்காக போனாரு? அவர் வந்து மத்திய அமைச்சரவையில வந்து தங்களுடைய பார்ட்டிக்கு என்ன வேணும், எங்களுடைய பார்ட்டியுடைய நாமினி யாரு, இதெல்லாம் இறுதி செய்யறதுக்கு போனாரு. இது இறுதி செய்யறதுக்கு போறது வந்து கலைஞர் டெல்லிக்கு தான் போகணும். எப்படி பெரிய கூட்டணி அமையும் போது கூட்டணியின் பெரிய கட்சியாக இங்க மாநிலத்தில் இருக்கிற திமுக கிட்ட தான் எல்லாரும் வரணுமோ, அது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்மேஷன் பண்ணும்போது எல்லாரும், கலைஞர் மட்டும் இல்ல, யூபியில இருந்து ஒரு கட்சி, காங்கிரஸ் அல்லாத கட்சி வந்து தோழமை கட்சியா இருந்தா அவங்களும் அங்கதான் போகணும். அதனால இதுல வந்து பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறது உண்மை. ஆனா இந்த மாதிரியான நுட்பமா வந்து அனலைஸ் பண்றதுங்கிறது வந்து மக்கள் பண்ண மாட்டாங்கிற நம்பிக்கையில நாங்க மட்டுமா நீங்களும் தான். இவங்களுடைய பேச்சை வந்து ஆரம்பத்துல இருந்தே ஏன் நீ பண்றது சரியான்னு சொல்லி கேட்டா, நான் பண்றது சரி தப்புங்கிறத பத்தி பேச மாட்டாங்க. நான் மட்டுமா அவங்க பண்ணலையா, இதான் அவங்க பண்ணுவாங்க. ஒரு விவாதத்தில் நான் கேட்டேன், காங்கிரஸ் பண்ணலையா, காங்கிரஸ் பண்ணதானே நாங்க பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் பிறகு நீங்க எதுக்கு பேசாம காங்கிரஸை ஆண்டுட்டு போக வேண்டியதானே, அவங்க பண்றது தானே நீங்க பண்றத சொல்றீங்க, அப்ப நீங்க எதுக்கு? அதனால இந்த ரெண்டும் முதல்ல வந்து சேம் சிச்சுவேஷன் கிடையாது. மத்திய அரசுல வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகும்போது கூட்டணி கட்சிகள் அத்தனை வந்து டெல்லிக்கு போய் பிரதான கட்சியாக இருந்த காங்கிரஸ் கூட தான் எப்படி திமுக கூட இங்க வந்து எல்லாரும் வந்து உட்காடுறாங்களோ மாநிலத்துல, அதே மாதிரி மத்தியில ஆட்சி அமையும் போது அங்க போய் எல்லாரும் உட்காரணும். அதுதான் அக்செப்டட் நார்ம்ஸ். அதை செய்யறத வந்து இவங்க வேற மாதிரி பேசுவாங்க. சார், இந்த எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய இது மாதிரி வந்து பேசுவாங்க. அரைகுறை உண்மைகள் முழு பொய்யை விட ஆபத்தான. ஆனா அந்த மாதிரி விஷயத்தை பத்தி தான் நாம இங்க பேச வேண்டியதும் இருக்கும்ங்கிறது தான் அதுல ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது சார். ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து முக்கியமான விஷயமாகவா பரிதாபமான விஷயமாகவா தீர்மானிச்சுக்கோங்க சார். பேசுறதுக்கு சூஸ் பண்ணியாச்சுனாலே அது முக்கியமானதுன்னு அர்த்தம் ஆயிடுது. கவலைக்குரியதாக இருக்கலாம், அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கலாம், பரிதாபத்திற்குரியதாக இருக்கலாம், அருவருக்கத்தக்கதாக கூட இருக்கலாம். ஆனா பேசுறதுக்கு எடுத்துட்டோம்னா அது முக்கியமானதாக மாறிடும். அந்த இதுல சிவாஜி வந்து பாடுற பாட்டு தான் எனக்கு ஆறாது ஆறாது அழுதாலும் தீராது ஆனாலும் வழி என்ன தாயே, அவ்வளவுதான். அதையெல்லாம் பேசாம போனா மக்கள் நம்மள அடுத்த பாட்டு பாட வச்சிருவாங்க. என்ன தவறு செய்தேன் அதுதான் எனக்கு தெரியவில்லை, வந்து பிறந்து விட்டேன் ஆனால் வாழ தெரியவில்லை. நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம்.